மறுத்த காமராஜர். பொதுவாக அரசியல்வாதிகள் எல்லாருமே தேர்தலில் நிற்கும்போது வாக்குறுதி கொடுப்பாங்க, நாங்கள் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு. ஆனால் இது நியாயமானது. அந்த வாக்குறுதி வெற்றிக்கு பெரிதும் துணைந்திருக்கும். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த சில வருடங்களுக்கு கருணாநிதி அவர்கள் அந்த சில வாக்குறுதி கொடுக்கும்போது எல்லாரும் பொருளாதாரம் சரியாக வராருன்னு சொன்னாங்க. அப்போ ப. சிதம்பரம் பொருளாதாரம் சரிப்பட்டு வரும்னு சொன்னார். அது பெரிய வெற்றிக்கு வழிவகுத்துச்சு. பொதுவாக எல்லா அரசியல்வாதிகளும் வாக்குறுதி வெற்றிக்கு ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரம் வாக்குறுதி தான். ஆனால் பெருந்தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுக்கவே மறுத்தார். அடுத்தாக்கில் என்னென்னா, இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நம்மளால் முடிஞ்சதை, அதாவது செய்ய முடியக்கூடியதை தான் வாக்குறுதியாக கொடுப்பாங்க. ஆனால் பின்னால் வர 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 ஒரு வெற்றிக்கு மட்டுமே ஒரு இதாக எல்லா அரசியல் கட்சியுமே அதை பயன்படுத்துது. அதாவது சொன்ன வாக்குறுதிகள் இருக்கும், அதை நிறைவேற்ற முடியாமல் போகலாம், ஏதாவது இருக்கலாம். இது அந்த காமராஜர் காலத்துலேயும் உண்டு. ஸோ வாக்குறுதி கொடுத்துருவாங்க, ஆனால் நிறைவேற்ற முடியாமல் போயிடும், நாங்கள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அது ஓப்பனாக சொல்லுவாங்க. சில பேர் நாங்கள் செய்வோம்னு சொல்லுவாங்க. இது இன்னைய வரைக்கும் ஆளுங்கட்சிக்காரங்க வாக்குறுதி கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாமல் இருப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க நீங்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்களே நிறைவேற்றவில்லையேன்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இது சகஜமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் காமராஜர் என்றைக்குமே வாக்குறுதி பொதுவாக ஈஸியாக கொடுக்க மாட்டார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தாலுமே என்ன செய்வார்னா, ஆகட்டும் பார்க்கலாம் அப்படிம்பார். கிராமங்களில் சொல்லுவாங்க, அப்புறம் ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னாலே முடிஞ்சிடும் காரியம், நல்ல சக்ஸஸ் பண்ணிடுவார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வாயை திறந்து நான் இதை செஞ்சிருவேன் வச்சுருவேன்னு அவர் வாயால் அதிகமாக சொன்னது கிடையாது. அப்படியாப்பட்ட இவர் ஒரு தேர்தல் வாக்குறுதி, முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கறதுக்கு கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, இவர் மறுத்துருதார். என்னைக்குன்னா, 1954ஆம் வருடம் ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் பதவியை ராஜினாமா கூடிய சூழ்நிலை வந்துடுது. இந்த நேரத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் காமராஜரை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்கிறாங்க. கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. காமராஜர் முதலமைச்சர் பதவி, அதாவது சட்டமன்ற கட்சி தலைவருக்கு போட்டி போடுறாரு. ராஜாஜி பதவி விலகிட்டார்ல, அவர் சி. சுப்பிரமணியத்தை நிப்பாட்டுறாரு. இதில் ஒரு பெரிய இதே இருக்குது. அதாவது நிப்பாட்டும் போது காமராஜர் ஜெயிச்சிருந்தார். அப்போ அவர் முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடும்போது தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட சொல்கிறாரு, நான் முதலமைச்சர் ஆகிட்டா யாரும் தலையிட இருக்கக்கூடாது, என் இஷ்டப்படி தான் நான் மந்திரிகளை நியமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி சி. சுப்பிரமணியத்தை எதிர்த்து காமராஜர் நிற்கிறாரு, ஜெயிச்சிருந்தார். ஜெயிச்ச பிறகு பாருங்கள், எதிரணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் முக்கியமான இப்போ பொறுப்பு மந்திரி சபையில் கொடுக்குறாரு. சி. சுப்பிரமணியம் எதிரிலிருந்து அடியிலிருந்தவர் நிதி மந்திரி கொடுக்குறாரு, வெங்கட்ராமனுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்குறாரு, பக்தவச்சலத்துக்கு முக்கிய பதவி கொடுக்குறாரு. இப்படிலாம் அவ்வளோ பெருந்தன்மை, அதாவது நாடு நல்லா இருக்கணும், திறமசாலி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் கொடுத்தாரு. அது இருக்கட்டும். அப்புறம் அவர் கட்சி சட்டசபை தலைவராக தேர்ந்தெடுத்தாச்சு, முதலமைச்சராக கிட்டத்தட்ட ஆயிடுவார். அப்போ அவர் எம்எல்ஏ கிடையாது. 6 மாதத்துக்குள்ளே எம்எல்ஏ ஆகணும். அந்த நேரத்தில் மேல் சபைன்னு இருந்துச்சு. அதாவது மேல் சபைக்கு நியமனம் எம்எல்சின்னு சொல்லுவாங்க, நியமனம் நியமிக்கலாம். அப்போ எல்லோரும் சொல்லுறாங்க, நீங்கள் எம்எல்சி ஆகிருங்க, அப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதில் எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போடணும், அதனால் ஆயிரலாம் நீங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ காமராஜர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் நான் முதலமைச்சராக இருக்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன செய்யலாங்கிற போது, குடியாத்தம் தொகுதியில் அப்போது எம்எல்ஏ இருக்கிறது ஏஜி அருணாசலம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் காமராஜருக்காக குடியாத்தம் தொகுதி, இவர் பெல்ட்டு கூட கிடையாது சொல்கிறேன் ஒரு இதுக்கு, அவர் அகில இந்திய தலைவராக இருக்கார். தமிழ்நாடு எல்லாமே தன்னுடைய மாநிலம், தன்னுடைய பிறந்த ஊராக நினச்சவர், எல்லா இதுலேயும் தெரியும். அப்போது அருணாசலம் குடியாத்தம் தொகுதியில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அங்கே இவர் போட்டி போடுறார். இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் இருக்குது. அண்ணாதுரை அவர்கள் திமுக தலைவராக இருக்கிறார். அவர் கட்சி வளர்ந்து கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் ஒரு பச்சை தமிழன் முதலமைச்சராக போகிறாரு, அதனால் அவரை ஏற்று நாங்கள் போட்டி போட முடியும்னு சொல்லி வேட்பாளர் நிறுத்தலை. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்க இருந்த நேரம். அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கும் இந்த காமராஜருடைய காங்கிரஸுக்கும் நல்ல போட்டி இருக்குது. அப்போ காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பகுதிக்காரங்கெல்லாம் அந்த பக்கத்தில் கவுண்டிய மகாநதின்னு ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆற்றுல ஒரு பாலம் இல்லாமல் மக்கள் துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. 2 நாள் கோரிக்கை வைக்காங்க, நடக்கலைன்னு நினைக்கிறேன். உடனே அந்த தொண்டர்கள்லாம் சொல்கிறாங்க, அந்த கவுண்டிய நதிக்கு குறுக்க ஒரு பாலம் அமைப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள்,
ஓட்டு ஏகப்பட்ட ஓட்டு விழுந்துடும், நல்ல மெஜாரிட்டி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமராஜர் இல்லை மாட்டேன் அப்படிங்கிறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, நான் வந்து முதலமைச்சராக இருந்து போட்டி போடுதேன், அப்போ நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடலாம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் என்னை ஏற்று போட்டி போடுறாங்கல்ல, அவங்க இந்த வாக்குறுதியை கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கக்கூடாதுல்ல. அதனால் நான் இந்த வாக்குறுதியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் காமராஜருக்கு தனிப்பட்ட செல்வாக்குனால அவர் ஜெயிச்சு வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற பிறகும் தான் கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றினார். அந்த இடத்துல ஒரு பாலம் அமைச்சார். இன்றைக்கும் அந்த பாலம் வந்து காமராஜருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மகத்தான தலைவன் காமராஜர். இப்போ உள்ள அரசியல்வாதிகளுக்கு ஒவ்வொருவரும் பாடம் ஒவ்வொன்றுக்கும் பாடம் எடுக்கணும்னா காமராஜருடைய பழைய வாழ்க்கை வரலாறு புரட்டி பார்த்தாலே போதும். ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காமராஜருடைய ஒவ்வொரு சம்பவத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் யாருமே பார்க்கல. அதான் வேதனை. தேசிய கட்சியும் பார்க்கல, மாநில கட்சியும் பார்க்கல. விடுங்க, அது ஒடுக்கணும். காமராஜர் மாதிரி ஒரு கொடுக்காத வாக்குறுதியை நிறைவேற்றினார்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நிறைவேற்றினார். இதே மாதிரி என்னென்னா, ஒரு கிராமங்களில் வந்து அந்த காலத்தில் கரண்ட்டு கேட்கும்போது பவர் எனக்கு எவ்வளோக்கு வேணும்னு கேட்டாங்க. அப்போ ஓப்பராக சொல்லிட்டாரு, சட்டியில் இருந்தால் தானே ஓப்பையில் வரும் அப்படின்ட்டார். எதுக்குன்னா எல்லாரும் இப்போ உள்ள அரசியல்வாதிகள்லாம் நான் அப்படி செஞ்சு அப்படி செய்வேன், ஆனால் சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு எடுப்பாருங்கிறதான் அது காமராஜர் தவிர வேறு யாராலும் முடியாது. அவருடைய நினைவை என்றும் போற்றுவோம். நன்றி, வணக்கம்.